ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு என்ன லஞ்சு செஞ்சு கொடுத்தேன்னா பீட்ரூட் சாதம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு ரோஸ்ட் இதுதான் பண்ணி கொடுத்தேன். அவங்க லஞ்ச் பாக்ஸ் காலியாக வந்துச்சு. இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் காரத்துக்காக 4 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கடுகு வெடித்ததும் சேர்க்கணும், பட் நான் மறந்துட்டனால இந்த டைம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு வெடித்ததும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் வெங்காயமும் வதங்கினதும் வாஷ் பண்ணி தோலை நீக்கி கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுறேன். இதோட 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பீட்ரூட் வதங்கியதும் இதோட வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான பீட்ரூட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இப்போ இந்த பீட்ரூட் ரைஸுக்கு சைடிஷாக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 1/2 kg சேப்பங்கிழங்க வாஷ் பண்ணி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் இறங்குனதும் அதில் தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சு சேப்பங்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கின் ரிமூவ் பண்ண சேப்பங்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேப்பங்கிழங்கு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண இந்த பவுடரை கட் பண்ண சேப்பங்கிழங்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் லெமனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேப்பங்கிழங்குல சில கிழங்கு அரிப்புத்தன்மை இருக்கும், அதனால் நான் இந்த லெமன் ஜூஸு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருதேன். 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கையும் சேர்த்து வதக்கி விடுறேன். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.